லண்டன் பால் தங்காட அதாவது 20வது பிறந்தது. பர்த்டே 29ஆம் தேதி இருக்கு. அக்கா வந்து 9 நாளைக்கு முன்னே இப்படி ஒரு சேலை செஞ்சுட்டா. அப்போ அதுக்கு நான் ஏதாச்சும் அக்காவுக்கு நல்ல காரியம் செய்யும். சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். இது என்ன யாருக்குமே தெரியாது. முடியாச்சுது. நாங்கள் வந்து இதை கொடுக்கும்போது தான் எனக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு தான் இந்த அம்மா புதுசாக வந்துருக்கேன். உங்களோட ஒரு அம்மா தங்காவுக்கு பிறந்த நாள் கண்டிப்பாக உண்மையாக இந்த தங்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணது நான் முக்கியமான சொல்லுவேன். வந்து லண்டன்ல இருக்காங்க தங்கான பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கு நன்றியம்மா. மேலும் மேலும் நீங்க நல்லா இருக்கும். தங்காக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு வாழ்த்து கண்டிப்பாக அந்த இடநிறுத்தம் செய்யாம இவங்களுக்கும் வந்து வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சாரு நம்ம நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ரேஞ்ச் போகணும்னு நினைக்கிறேன். பேக்கெல்லாம் ஒழுவி ரெடியாக பார்த்தா அங்கே போகிற மாதிரி இருக்கும். போகத்தான் போகிறேன். ஸோ இப்போ நேரம் வந்து சரியாக 2 மணி. அதாவது எங்களோட மதிய நேரம் என்ன நம்மளுடைய சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட புது வீட்டை தான் மறுபடியுமான ஒரு குட்டி நிகழ்வு, அதாவது வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஒரு குட்டி நிகழ்வாக நடக்க போகுது. அது ஈவினிங் டைம் தான். அப்போ நாம் அதை சின்ன நிகழ்வு தானே ஷாப்பிங் தான் செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வழங்க போலவே எப்போவுமே நான் வீடியோ தொடக்கத்தில் சொல்கிறதுக்காமே இன்றைய தினம் எல்லாம் யாரெல்லாம் பிறந்த நாள்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எப்பவுமே சமாதானமாக சந்தோஷமாக நல்ல உள்ளத்தோட நீங்கள் எல்லாரும் வாழணும்னு சொல்லி வாழ்த்து கொண்டு ஸ்பெஷலி வந்து இன்றைய தினம் லண்டன் பால் தங்காட அதாவது 20வது பிறந்த தினம். அவங்களுக்கு வந்து பேர் கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி கேர்ள் படிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் பேர் கூட சொல்ல வேணாண்டு அது தங்காதா இருக்கலாம் என்று வந்து அவங்கள்ட பெற்றோராக இருக்கலாம். குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து நானும் சொல்லல. அதே நேரம் வந்து சரியான உரிமையானவர்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 29ஆம் தேதி நான் வந்து ஒரு கிழமைக்கு முன்னமே, அதாவது வந்து லண்டனில் இருக்கான அகிலா அக்கா அவங்களோட மகளுக்கு தான் இந்த தினம் வந்து பிறந்த நாள். இப்போ அவங்க வந்து ஒரு கிழமைக்கு முன்னமாக வந்து ஒரு தங்காவுக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதாவது முள்ளந்தண்டு இல்லாத ஒரு தம்பிக்கு அவங்களுக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்தோன்னே அதை வந்து இன்றைய தினம் தான் அந்த பர்த்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் அந்த பர்த்டே கிஃப்டாகவே அதை கொடுக்க வேண்டியது. ஆனாலும் வந்து அக்கா 20ஆம் தேதியே அதை கையளிச்சிட்டா. காரணம் என்னென்னு சொன்னால் முள்ளந்தண்டையில் தம்பியை தாய் வந்து தூக்கி கொண்டு தான் ஸ்கூலுக்கு எல்லாம் போகிறது. இவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு காணொலியை பார்த்தது உடனே காசை போட்டு அது வந்து அடுத்த நாளே நானும் சைக்கிள் வண்டி கொடுத்துட்டேன். ஆனாலும் வந்து அந்த தங்காவோட பர்த்டே கிஃப்டாக வந்து உண்மைக்குமே பெரிய ஒரு கிஃப்டாக அவங்க வந்து அந்த தம்பிக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அவங்களுக்கு மனசார நன்றியையும் வாழ்த்துலையும் சொல்லிக்கொண்டு அப்போ நான் அப்போவே சொல்லியிருந்தேன் பர்த்டே 29ஆம் தேதி இருக்கு. அக்கா வந்து 9 நாளைக்கு முன்னே இப்படி ஒரு சேலை செஞ்சுட்டா. அப்போ அதுக்கு நான் ஏதாச்சும் அக்காவுக்கு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே. அப்போ அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நான் சேரை செய்ய போகிறது அக்கா ஒரு அன்பளிப்புன்னு செய்திருந்தாங்க. காலை வரைக்குமே அக்காட்டேன்னு சொல்லி நம்ம காணொலியை பார்த்தா தான் அதாவது இந்த தங்காவுக்கு நாங்கள் ஒரு பர்த்டே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். இது என்ன யாருக்குமே தெரியாது. இது முழுக்க வந்து என்னுடைய சொந்த தீர்மானத்தில் நான் தீர்மானம் பண்ணித்தான் இந்த தினம் இந்த நிகழ்வை வந்து செய்கிறேன்னு சொல்லி என்ன நிகழ்வுன்னு இப்போ பார்க்குறேன் உங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன். உண்மைக்குமே இந்த நான் செய்த இந்த செயல் வந்து வரவேற்கத்தக்கதா இல்லை அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நான் செய்தது நியாயமானதான்னு சொல்லிட்டு வந்து அந்த லண்டன் வாழ் 20வது பர்த்டே கொண்டாடுறதான அந்த தங்காவுக்கு நீங்கள் பிறந்த நாளை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த செயலும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லி சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஷாப்பிங் போக போகிறேன். நான் வந்து குட்டி ஷாப்பிங் தான் போயிட்டு அதுக்கப்புறமாவே புது வீட்டை போயிட்டு அதுக்குரிய ஒழுங்கெல்லாம் செஞ்சுட்டு ஆனாலும் வந்து இதிலேயே சொல்லிக்கொள்வேன். இந்த நம்ம கேக் கட் பண்ண விரும்பவில்லை. என்னென்னு சொன்னால் அந்த ஃபேமிலியும் அதை விரும்பாத முறையில் கேக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேக் வந்து 2000. ஆனால் 2000 ரூபா கேக்காக இருந்தாலும் அந்த கேக்காக நாங்கள் அதில் வெட்டும்போது அதுக்கு அதை விட செலவு ஒரு 3000க்கு மேலேயே வேறு நீங்கள் பார்ப்பீங்கள்ல நாங்கள் ஸ்னோப்பரை எடுக்கிறது. அப்போ பார்த்து அந்த ஃபேமிலியும் அதை விரும்பாத முறையிலே அப்படியெல்லாம் நாங்கள் செய்வாங்க. எல்லாத்தையும் நான் தொகுத்து போட்டு தான் வந்து
செய்கிறத வந்து திறம்பட செய்ய வேணும், சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்த பார்த்தா நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றும் ஒரு பக்கம் விடுதே இல்லை, ஒழுங்காக கதைக்க கூட காற்று விடுதில் அவ்வளோத்துக்கு வந்து நான் வந்து மெக்கும் போடாமல் வீடியோ செய்து கேட்க வெளி சவுண்டு தான் நான் கூடவாக கேட்கும். ஸோ இப்போ வந்து கதையை குறைச்சிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய சமூகத்துக்குள்ளே போவாங்க. அந்த ஹெல்பிங் வந்து செய்கிறது நம்மளுடைய நேற்று ஒரு வச்சு வந்து செய்கிறாரு. இன்றைக்கு வயசான அம்மா இருக்கிற துணி வேறுமே நான் வந்ததுக்கான எல்லாம் வேண்டியாச்சுது. நாங்கள் வந்து இதை கொடுக்கும்போது தான் எனக்கு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். நீங்கள் சொன்னால் இப்போ மாலை நேரம் இன்றைய தினம் வந்து உங்களோட பர்த்டேக்காக நான் ஒரு சர்வீஸ் பார்த்து தான் நானும் செய்திருக்கேன். இப்போ வந்து வடையும் ரோலும் அப்புறம் வந்து சுட சுட டீமாக கொடுக்க போகிறேன். இப்போ வந்து கேக் எதுவுமே கட் பண்ணல தானே, இருந்தாலும் வந்து இப்போ வெளியில் பாருங்க வயசு அந்த அம்மாக்கெல்லாம் வந்து இருக்கணும், அதோடைய இன்னும் ஒரு சில பேர் இருக்கணும். அப்போ அவைக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா வந்த ஆட்களுக்கு நாங்கள் இதில் கொடுத்து சாப்பிட்டா பிறகு அவர்களுக்கு கொடுப்பேன், நம்ம கொடுப்போம். வந்து டீயும் சோட்டீஸும் குடிக்கிறேன். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன்ல இருக்கிறான ஒரு தங்காண்டா வந்து 20 வயசு தங்காண்ட பர்த்டேன்னு சொன்னோடனே அவன் வந்து ஜெயலலிதா தாங்க சிரிக்கிறார். என்னன்னு சொன்னா இப்ப தங்காண்டோட சைக்கிள் வந்து 11 நாள் 11 நாள், அதாவது வந்து இன்றைக்கு தான் மேக்குமே அந்த சைக்கிள் தர வேண்டிய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தங்காண்ட பர்த்டே வந்து இன்றைக்கு தான் நாங்கள் தங்காக்கு சைக்கிள் திறக்க 18ஆம் தேதி அப்படின்னு அக்கா சொல்லிதான் நீர் தம்பியை தூக்கி கொண்டு தான் ஸ்கூலுக்கு போறது. அப்ப இவ்வளவு நாள் தாமதமே வேண்டாம், தங்காக்கு சைக்கிளை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்ப உண்மையாவா அந்த மெனசை பார்க்கணும். நானு அன்றைக்கே நாங்களே நான் சொன்னேன் நாங்கள் எப்படி ஒரு மெனசன்னு சொல்லி 11 நாள் வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவ அப்பவே இருக்கிறான். அப்போ நம்ம வந்து அந்த தங்கானதான் பர்த்டே. அப்போ நான் என்ன செய்யறான்னு சொன்னால் சைக்கிளே வாங்கலா தந்த நாடி. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு சந்தோஷம் தான். அப்போ வயோதிகரமே அம்மா மேலே ஐயா மேலே கூப்பிட்டு சின்னதாக அவருக்கு கிஃப்டாக இன்றைய தருணம் கொடுக்குற மாதிரி. இப்போ அம்மா மேருக்கு வந்து சாரியும் அதே மாதிரி ஐயா மேருக்கு வந்து சரமும் எடுத்துருக்கேன். சரி அப்போ இதை மட்டும் நீங்கள் வேண்டி கொண்டு போகக்கூடாது, சின்ன ஒரு இலைப்பாறுதலாக இருக்கட்டும் பண்ணுறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு டீயும் சர்வீஸ்மெண்ட் வந்தது. இன்றைக்கு மேலே வந்து நம்ம சொல்லியிருந்தீங்களா வந்து ஒரு சில பேர் என்னன்னு சொன்னால் உங்களோட தேவையெல்லாம் சொல்ல போறீங்க. நான் நேற்று உங்களோட அம்மாவுக்கு என்ன பேர்? நவரத்னம் அம்மா. நவரத்னம் அம்மாவோட முயற்சி உண்மையாக விரும்புவது சொன்ன அம்மா நேற்றோட 2வது மக்கள் சரிங்க. அந்த வகையில் வந்து அந்த அம்மாவுக்கு நேற்று தினமே மாத உதவி கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலனில் இருக்கிற அம்மா உடனே பார்த்துட்டு எனக்கு உண்மையாக அந்த அம்மா பார்க்க பாவமாக இருக்கா. இந்த வயோதிக நேரத்தில் வந்து உண்மையாக ஒரு அடிப்படையாக உணவும் அவன் ஆரோக்கியம் என்பது முக்கியம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள மருந்து தேவையை தானே கேட்குறா. அம்மாண்ட ஆயுட்காலம் பூரா தான் அந்த தேவையை செய்கிறேன்னு சொல்லி நேற்றைய தினம் சொல்லி இருக்கிறாம்மா. அப்போ அதை வந்து உங்களுக்கு வார மாசம் இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது மாசம் பிறகு. அதுல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியா நான் செல்லாமன்னு சொல்லி இருக்கா. அப்ப சந்தோஷம் தான் நம்ம எதிர்பார்த்தீங்களோ? எதிர்பார்க்கலையம்மா, எனக்கு இந்த காலம் மாற்றுறதுக்கு தான் வழி இல்லை. அது மட்டும் இல்லாம அம்மா சொல்லியிருந்தா மாத உதவியா எனக்கு எனக்கு இந்த ஆபரேஷனுக்கு
அது வேறையாக்கள் மனமிலங்கினா இதை செய்யலாம். அதென்ன அம்மா உங்களுக்கு முடியும். அம்மாவிட்ட நான் அப்படி எதிர்பார்த்து கேட்கலாது. அவன் மனமிலங்கி தாரதை கொண்டு செய்ய ஏற்படுறதோடு இல்ல நீங்க சொல்லுங்க. விளங்காதம்மா தெரிஞ்ச 2-3 லட்சம் ரூபா வேணுமா? அதை நாங்க கேட்க முடியும். வேணும் 6-7 லட்சம் ரூபா வேணும். நாங்க அப்படி கேட்கலாமோ? நல்ல உள்ளங்களோட கரைச்சு எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சிறிய உதவிகளை அந்த அம்மா தாரது எனக்கு அறுபதைக்கும் ஏதோ ஏதோ கொடுக்க அது பெரிய நமக்கு நான் நன்றி சொல்ல வேணும். கண்டிப்பா வர மாசம் இன்னைக்கும் பாப்பா அவங்கள மறுபடியும் இந்த இடத்துல கூப்பிட்டு சொல்லிக்க சந்தோஷம். அப்ப நாங்க இருந்தாலும் வந்து அம்மா இன்னைக்குதான் இந்த அம்மா புதுசா வந்துருக்கேன். உங்களோட ஒரு அம்மா தான் கூட்டிட்டு வந்துருக்கேன். உங்களுக்கு என்னது வேணுமா? உங்களுக்கு என்னம்மா அது நாங்கள் என்ன வீடு கட்டி எங்களுக்கு சாப்பிட தெரியலையம்மா. ஆறு உழைக்குவது அவங்களுக்கு அதுகள் தாங்கள் கட்டுறது உங்களை என்னண்டம்மா வாழ்த்துறது. சரி அம்மாவே இந்த மாத உதவிய பார்த்தா கையாக்குன்னு சொல்லி சாப்பாடு உதவி நலம்புரி காது விளக்குற நாங்கள் உயிராயிடும். 7500 ரூபா அதை எடுத்து தான் நாங்கள் சாப்பிடுறோம். அவையம்மா வெத்தில தப்புறது அம்மா உங்களோட தேவையை நீங்க சொல்லி இருக்கிறீங்க தானே. நேற்று தினம் அந்த அம்மா கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் அப்படி எதுவும் கொடுக்க கிடைச்சா நான் அந்த அம்மாவுக்கு போன் பண்றேன்னு சந்தோஷம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த பிள்ளை வந்து நல்ல பிறந்தான்னு சொல்ல அவ வந்து ஒரு பேத்திக்கு சமன் சரிதான். அவ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி போட்டு தங்காவுக்கு பிறந்த நாள் கண்டிப்பாக இந்த தங்காவுக்கு வந்து ஒரு பெரியாக்கள் ஆசீர்வாதம் பண்ணது நான் முக்கியம் என்று சொல்லுவாங்க. அந்த எளிமையா இது ஒரு பிளஸிங்கான பர்த்டே தான். சந்தோஷம் திரும்ப வாங்க அம்மாக்கு என்ன பேரு? அப்ப நீங்கள் இந்த அக்காவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம். சரியா வாங்க ராசன் வாங்க. அம்மா வாங்க. அம்மா அம்மாக்கு என்ன பேர்? ராசகிளியா. நீங்களும் உங்களோட ஒரு பேத்திக்கு ஒரு வாழ்த்து சொல்லி விடுங்க. ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி அம்மா நன்றி. இருங்க. அப்ப அம்மா இந்த தேவையை சொல்ல போறீங்களோ? சாப்பாட்டுக்கு உதவி செய்யறது மாதம். சரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க தானே. உங்களுக்கு வந்து கிடைச்சா நான் கால் பண்றேன். சரி அம்மா நீங்க ஓமா பாத்தீங்கன்னு சொன்னா ராசம்மா வந்து பழமையாவே நாங்கள் அது நிகழ்வு வச்சா கூப்பிடுறோம். அதையும் தாண்டி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருட காலமாக நான் அம்மாவோட தொடர் இருக்குது. அம்மாவுக்கு வந்து ஒரு மகள் இருக்கு. அம்மைக்கு அவங்களும் வந்து 7 மாற்றுத்திறனாளியான மகள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அம்மாவுக்கு மாதாந்த உதவியா ஒரு அங்கள் நோர்வேல இருக்காங்க. அங்கள் உதவி செய்து வந்தவர். இப்ப தற்சமயம் வந்து அது நிறுத்தப்பட்ட அப்புறம் இப்ப அம்மாவுக்கு வந்து உண்மையா வயோதிக காலத்துல அம்மாவை தான் வந்து ஒரு பிள்ளைகளா தாங்குற இந்த நேரத்துல வந்து அம்மாவே இன்னொரு பிள்ளைய தாங்குறான்னு சொல்லியிருக்கேன்.
அது சாத்தியப்படாது. அம்மா சொல்லியிருந்தா அந்த மாத உதவி வந்து இடநிறுத்தப்பட்ட நாடு தங்களுக்கு சரியான ஒரு கஷ்டமா இருக்குது. சாப்பாட்டுக்கா இருக்கலாம், வெளியில போற தேவைகளா இருக்கலாம். முந்தையெல்லாம் வந்து அம்மா ஆட்டோ பிடிச்சிட்டு தானா போறதாம். ஆனா இப்ப என்ன சார் அந்த அளவுக்கு தன்னோட காசு வசதி இல்லாத மாதிரி நடந்து போறாங்க. அதே மாதிரி இப்ப அம்மாவுக்கு தலை சுத்தன்னு சொல்லுங்களேன். தலை நெஞ்சு குட்டி கால் கையில் நடக்கலாம். நீங்கள் தந்த மாதிரி அந்த மாதிரி கண்டிப்பாகவுமே அந்த இடநிறுத்தம் செய்யாம இவங்களுக்கும் வந்து ஒரு சிறிய தொகையாதான் நீங்க அதுல 10,000 மட்டும் கொடுத்தீங்க. உண்மையா நானும் அம்மாக்கா ஒரு சார்பா கதைக்கிறேன்னு சொன்னா அந்த மாதாந்த உதவியை நீங்க நிறுத்தாம தொடர்ச்சியா செய்தா நல்ல ஒரு புண்ணியமா இருக்கும். என்னன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து 70 வயசு தாண்டிட்டுது. அதே வந்து இன்னொரு வந்து மூளை சுயனம் இல்லாத அகலை இருக்குன்னு சொல்லிக்க எல்லாத்தையும் பார்த்து இந்த நாளில சாப்பாடு இன்னைக்குமே சரியான கஷ்டம். இவர்களுக்கு நீங்க அந்த மாத உதவி செய்வீர்களான்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணியமா இருக்குது. சரியம்மா, இன்றைக்கு வந்து லண்டன்ல இருக்கான ஒரு தாங்க 20வது வயசு பிறந்த நாள். பவான் என்ற பிறந்த நாள் தான் நீங்க எல்லாம் உங்களோட தேவையில சொல்றீங்கள். ஒரு பெரியாக்கள் ஆசீர்வாதமா கிடைக்குது. தங்காக்கும் நல்ல இந்த பவா ரீதியாக தான் தங்கான பிறந்த நாள் தான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தங்காக்கு பிறந்த நாள் வச்சுருக்கீங்களா? நன்றி அம்மா. நீங்க வாங்க. உங்களை அவளே தம்பதி என்றுதான் சொல்லணும். கல்யாணம் நடந்து 2வது நாள் சொன்னீங்கல்ல நைட்டு 43வது வருஷம் கல்யாணம்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து அம்மாவே நாங்க சாப்பிட அழைத்திருந்தோம். அப்பதான் நம்ம எதிர்பாராம சொல்லியிருந்தேன். அப்ப நான் சின்ன கிஃப்ட கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ இன்றைக்கும் வந்து நான் அழைத்திருந்தேன் அம்மாவை. சரி வளமையா வந்து ஐயா வாங்க. சரி அப்ப அவங்கள வந்து திருமண நாள்னு சொன்ன முறையில இன்றைய தினம் வந்து ஐயாவுக்கும் உங்களுக்குமே கிஃப்ட் இருக்கு. சரிதானே? சந்தோஷம் உங்களுக்கு. அப்ப நீங்க தங்காக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி விடுங்க. வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு பெரிய கிஃப்ட். நீங்க கல்யாணம் வந்து 250 அப்படி ஐயாவுக்கும் கொடுங்க. சரிதானே? சரி அம்மா, சந்தோஷம். அதுதான் அவன் என்ன நீல பாருங்க அப்படி இருந்துட்டு எலும்பு கண்டது கஷ்டம் தானே. அம்மா கண்டு ஒரு முக செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு என்னன்னு இதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொன்னாடா ஒரு வியாபாரத்துக்கு இருந்தாலும் போவேன். அதுல சரி, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அம்மாவுக்கு தான் நேற்று நம்ம மாத உதவி கிடைச்சிருக்குது. எனக்கு வந்து சந்தோஷம். நான் நேற்று சொல்லிவிட்டேன்னா சரியம்மா போங்கோ, நான் எப்படியாச்சும் உங்களுக்காக கதைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு நேரடியா வருது இந்த அம்மாவுக்கு தான் மாத உதவி செய்யறேன். அப்ப எனக்குமே சந்தோஷம். 3 பொம்பளை பிள்ளைகள் இனிமேல் இல்லையா கஷ்டமா நீங்க நான் இன்றைக்கு வந்து லண்டன்ல இருக்கான்னு தங்கான பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கு நன்றியம்மா. மேலும் மேலும் நீங்க நல்லா இருக்க கண்டிப்பா எங்களுக்கு கணக்கா கொடுக்க வரும். சரி அம்மா, நீங்க போயிருங்க. அம்மா வாங்க. ஒவ்வொருக்கா சொல்லணும் மண்டில பாபாக்கு வாழ்த்து சொல்லி போட்டு கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா பெரிய ஒரு நன்றி சொல்லணும். இருந்தா நாடி பார்த்து நிக்கிறான். நன்றி சொல்றக்காக அங்கா வந்துருக்கான். அப்புறம் மாமாங்க ஸ்பெஷல் கெஸ்ட் வாங்க வாங்க. நீங்க என்ன தங்காக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு வாழ்த்து அம்மா வாங்க. இது லண்டன்ல இருக்கான்னு தங்கான பிறந்த நாளமா பாவான பிறந்த நாளன்னு உங்களுக்கு கிஃப்ட் தர்றேன். சொல்ல விரும்புறீங்களோ? ஏன்னா மொத்தமாக ஒரு ஆவலையா இருக்கு. என்ன சொல்லுங்க?
உங்களுக்கு ஐயா இருக்கிறாரோ வேற ஏன் செய்யறீங்களோ இல்லன்னா கஷ்டமானதெல்லாம் செய்வேன். அதாவது வந்து தனியா அம்மாவுக்கு வந்து சாப்பாடு தேவையில்லை. சரி அழாதேங்க, நீங்க சொல்லி இருக்கிறீங்க தானே. ஒரு நான் வந்து உங்களை எல்லா தொடர்புலேயும் தான் இருக்கிறேன். அம்மா எல்லாரும் பக்கம் பக்கம் அப்ப சொல்லுவீங்களா? 2 பேர் நம்பரும் இருக்கு. சரிதானே? அப்படி எங்களுக்கு விரும்ப பிரச்சனை உங்களோட தேவையை சொல்லி இருக்கிறீங்களானே நம்ம. சரியா? ஐயா ஐயாவுக்கு நான் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது தங்காக்கு நீங்கள் ஒரு மனதார வாழ்த்து சொன்னா சந்தோஷம். நன்றி ஐயா. இருங்க நீங்க. சரி அடுத்த வந்து விஜயலதா வாங்க. வந்து நீங்க நினைக்கலாம் என்ன வயோதிபர் விஜயலதா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அது வந்து உண்மைக்குமே இவங்க வந்து தூரேன மதுரை பூஜையில இருந்து தன்னுடைய அம்மா இன்னொரு அம்மா என்று சொல்லிட்டு நடந்தே இப்படி கூட்டிக்கொண்டு வந்திருக்கு. அப்போ அதனால நான் வந்து விஜயலதாக்கும் அந்த அக்கானே ஒரு விருப்பம். அதுக்காமே உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு சட்ட துணி இருக்குது. அப்போ நீங்க தாங்க அது வாழ்த்து சொல்லி விடுங்க. சந்தோஷம். இதுல வந்து ஐயா சரம் இருக்கு. நின்று சரியா காணையில உண்மைக்குமே சந்தோஷம். சரி ஜெயலலிதா வாங்க. என்ன சொல்றது, அந்த தங்கா நம்மளுக்கு சைக்கிள் தந்தவா. அவன் வந்து உண்மையா சைக்கிள் தந்தது மட்டும் இல்லாம இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நன்மையா நீங்க ஒரு சாரி என்ன எத்தனை நாளை வச்சு காட்டலாம். அது எல்லாமே நல்ல சரம் எல்லாம். அப்ப அந்த ஒரு டைம்ல செய்யறதே சந்தோஷம் தானே. எனக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சது கூட நடிகாக. ஓ சொல்லுங்க. நல்ல சுகமா இருக்கு. எனக்கு பர்த்டே இன்றைக்கு தான் தெரியும். ரெண்டாவது உங்களை அழைப்பாண்டு எதிர்பார்த்து நான் அன்றைக்கும் சொல்லி நான் வெயிட் பண்றேன் உங்களோட பர்த்டேக்காக. கண்டிப்பா சொன்னீங்க. அட்வான்ஸ் பர்த்டேன்னு சொன்னால் நீங்கள் சைக்கிள் தந்தது எனக்கு எவ்வளோ பெரிய உதவி. அது இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அதோட ஹாப்பி பர்த்டே. தங்கச்சி 20 வயசு தங்கச்சி நீங்கள் எப்போ நல்லா இருக்கணும் போட்டுருச்சு. தேங்க்யூ. நல்லா வாழ்த்து சொல்றீங்க. தாங்க சொல்ல போறீங்க அக்கா ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அச்சா அச்சா ஹாப்பி பர்த்டே சொல்லியா? சரி கதை அப்ப சந்தோஷம். உண்மையா நானும் வந்து என்ன சொல்றோம் அழைத்ததுக்காமே எல்லாரும் அந்த சரியான ஒரு நேரத்தை கடைப்பிடிச்சுமே எல்லாருமே வந்திருக்கணும். பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இப்ப 2 பேரும் வந்து நீங்க ஆட்டோல வந்துருங்க. 2 சைட் அழைச்சாலும் நாங்கள் ஆட்டோவில் சரி தெரியும் தானே. அப்ப நீங்க சந்தோஷத்தோட எல்லாமே போயிட்டு வாங்க. சரி ஆட்டோ காசு ஆட்டோ காசு காத்து காலத்தை எல்லாம் எடுத்து எல்லாரும் இல்ல நான் வந்து அம்மாட்டு ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க வந்து வயோதிகர் அம்மாமார் ஐயாமார்னு சொல்லி வந்து அவங்க உண்மைக்குமே இந்த தினம் வந்து பிறந்த நாள் எதிர்கொண்டிருப்பதான அந்த லண்டன் தங்கா வந்து மனசார வாழ்த்தி எல்லோருக்கும் சந்தோஷப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் காலத்துக்கு வந்தாலும் பாவிக்கக்கூடியதான அவங்க அந்த பாவனைக்கு வந்து நாங்கள் ஒரு ஆடையும் வேண்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்க சந்தோஷமான விஷயம். அதாவது வந்து இந்த காணொலியை பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்து இன்னொரு சின்ன கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு சில பேர் உதாசீனமாக எடுக்கலாம். ஆனால் வந்து இந்த சம்பவத்தை வந்து உற்று நோக்கினா சொல்லுவாங்க எப்போவுமே ஓல்ட் இஸ் கோல்டு அண்ட் உண்மைக்குமே அதற்கமையாக
இப்படி இந்தியாவோட ஒரு சம்பவம் வந்து எப்போவுமே வந்து சின்னாக்களுக்கோ மற்ற வளர்ந்து வர இந்த தங்க எல்லாம் பாருங்க ஒரு ஜோதியாக இருக்க இவ்வளவோ எல்லாம் சாதிக்க வேண்டி இருக்குன்றக்க கண்டிப்பாக வந்து பெரியாக்கண்ட ஒரு ஆசீர்வாதம் தேவை. அப்போ இதை நானாக வந்து ஒரு பிளான் போட்டு வந்து செய்தனால் இது இன்றைய நிகழ்வை பொறுத்தளவில் எனக்கும் இது சார்ந்ததான இந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்து கொண்டு ஷேர் இப்படி செய்திருக்கு என்று சொல்லிட்டு உண்மைக்குமே இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் என்னுடைய நேரத்தை என்னுடைய அலைச்சலை வந்து நான் செலவழிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஓகே பரவாயில்லை வந்து நாங்களாம் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு கொண்ட ஒரு பலன் இல்லாட்டாலும் வந்து இன்றைய நிகழ்வுக்கான அதாவது தங்காக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இந்த பெரியவர்கள் சந்தோஷப்பட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு தங்களுடைய தேவைகளை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சொல்கிறது என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே வயோதிக காலத்தில் வந்து உணவும் ஆரோக்கியம் என்பது முக்கியம். அதற்கு நாங்கள் வந்து இதில் இருந்தான ஒரு அம்மா சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து இன்னும் ஒரு வயோதிக அம்மா அப்படி எல்லாம் தங்களுக்கு மாதாந்த சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சால் நல்லமென்று சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு வந்து உதவி கிடைச்சுன்னு சொன்னால் உண்மைக்குமே சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியுமாக தங்காவுக்கு எங்களுடைய அதாவது ஜொலி பிளாக் சேனல் ரீதியாக வந்து தங்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த காணொலியை பார்க்க நீங்களும் இந்த லண்டனில் இருக்கான இந்த வந்து யூனிவர்சிட்டி தாங்க அவங்களோ தான் படிக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் மனசார வாழ்த்தணும்னு சொல்லிக்கொண்டு அதாவது இந்த தினம் காணொலிக்குள்ளே அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் இந்த தினம் வந்து இவர்களுக்காக ஒரு சர்ப்ரைஸாக செய்ததான கேட்டு இதையும் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த காணொலிக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விளைவுடன் நான் சேர் பாய்.